மனிதன் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான். உள்ளே மிருகம் வெளியே மனிதன் விளங்க முடியா கவிதை நான். எப்படின்னு பாக்குறீங்களா? சாமி ஏசுப்புகள் சாமி, எங்க நம்ம ஊர் பூசைக்கா? சரி சாமி, சரி சாமி, நல்லபடியா போயிட்டு வாங்க சாமி. சரி சாமி, சரி சாமி. இந்த போறாரு பாருங்க, இவரெல்லாம் ஒரு சாமியார். ஐயோ, பூசை வைக்க தெரியாது, பிரசங்க வைக்க சொன்னா 2 நிமிஷத்துக்கு மேல உட்கார முடியாது, பாட்டு பாட சொன்னா கத்துறாரு மனுஷன். இவர் பூசையெல்லாம் பார்க்கறதுக்கு சும்மா இருந்துடலாம். ஃபாதர், ஊர்ல யார் பேச்சை கேட்டு ஆடிட்டு இருக்கீங்க? என்னமோ என் வீட்டுக்காரம்மா வந்ததுக்கு கொயர்ல பாடக்கூடாதுன்னீங்களா? என் மச்சான் கீபோர்டு போட வந்ததுக்கு போடக்கூடாதுன்னு சொன்னீங்களாம்ல? என் குடும்பம் இல்லாம கொயர் இருக்கா? இல்லை நீங்க தான் பூசை வச்சிருவீங்களா? எங்க வச்சு பாருங்க, வச்சுதான் பாருங்க ஃபாதர். வருஷம் வருஷம் யூத் பசங்கள்லாம் சேர்ந்து திருவிழாவுக்கு சினிமா பாட்டுக்கு தான் டான்ஸ் ஆடுவோம். இந்த வருஷம் நீங்கள் என்னமோ புதுசாக சினிமா பாட்டுக்கெல்லாம் டான்ஸ் ஆடக்கூடாதுன்னு சொன்னீங்களாமே. நாங்கள் இல்லாமல் நீங்கள் திருவிழாவை நடத்திடுவீங்க யூத் பசங்க இல்லாமல். பார்த்துருவோமா? ஹலோ சாமியாரே, நான் தான் பங்கு பேரவை. நான் என்ன சொல்கிறேனோ அது மட்டும்தான் சட்டம். 5 வருஷம் இருந்தோமா போனோமான்னு இருக்கணும். நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும்தான் நீ செய்யணும். மச்சான் டேய், அந்த ஃபாதர் ஏதோ ஒரு பொண்ணு கூட பேசுகிறாருன்னு ஒரு ஆடியோ வச்சுருக்கேன் சொன்னில, அது கொஞ்சம் எனக்கு அனுப்புடா. நான் ஒரு 10 பேருக்கு அது ஃபார்வேர்ட் பண்ணணும்டா. அன்னைக்கு ரெக்கமெண்டேஷன் லெட்டருக்கு போனதுக்கு என்னை எப்படி அலைய விட்டார் தெரியுமா? ஒரே அசிங்கமாக போச்சுடா. திருவிழானா வெடி, வெடினா திருவிழா. போன வருஷம் 8 லட்சம் ரூபாய்க்கு போட்டோம், இந்த வருஷம் 10 லட்சம் ரூபாய்க்கு போடுவோம், அடுத்த வருஷம் 12 லட்சம் ரூபாய்க்கு கூட போடுவோம். ஸ்பான்சர்ஸ் நான் வாங்குறது. சாமியாரே, வந்தோமா சப்பரத்தம் வந்துருச்சம்மா போனோமான்னு இருக்கணும். நாங்கள் வெடி போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ யாரியா? நாங்கள் காலங்காலமாக கோயில் முன்னாடி தான் கிரிக்கெட் விளாண்டுட்டு இருக்கோம். நேற்று நீங்கள் என்ன புதுசாக அங்கே கோயில் முன்னாடி விளாடக்கூடாது, அங்கே போய் விளையாடுங்கன்னு சொல்கிறிய? அப்படிலாம் எங்களால் போக முடியாது. நாங்கள் கோயில் முன்னாடி தான் விளாடுவோம். உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கிறங்க. நீதி நேர்மை நியாயமாக நடக்கிற மாதிரி உங்களுக்கு எதுவும் மனசில் நினப்போ? 2 நாளைக்கு முன்னாடி வந்து என் வீட்டுக்காரம்மாவுக்கு அந்த போஸ்டிங்கை போட சொல்லி கேட்டேன். இன்னைக்கு என்னமோ அந்த தெருவில் உள்ள அந்த விடோவுக்கு வேலை போட்டு கொடுக்குற மாதிரி கேள்விப்பட்டனே. மனிதன் பாதி மிருகம் பாதி. இப்போ உங்களுக்கு புரியுதா? என்ன மாதிரியும் தம்பி மாதிரியும் எத்தனையோ பேர் ஒவ்வொரு பங்குலையும் இருக்கிறோம். இன்னைக்கு என்ன நாள்னு உங்களுக்கு தெரியுமா? இன்று இயேசு தனது இறுதி இரவின் பொழுது குருத்துவத்தையும் நற்கருணையையும் ஏற்படுத்திய புனித வியாழன். இதை நாம் பெரிய வியாழன் என்றும் அழைப்போம். நமது குடும்பங்களிலிருந்து இறைவன் தம் பணிக்காக ஒவ்வொரு குருக்களையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவர்களின் வாழ்வில் நடந்த மகிழ்ச்சியான தருணங்களை காண்போமா? பேரன்பு மிக்க இறைவன் என் வாழ்வில் கொடுத்திருக்கும் மாபெரும் அருட்கொடை குருத்துவம் என்பதுதான். 43 ஆண்டுகளாக நான் குருவாக வாழ்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறேன். மிகவும் மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும். இந்த 43 ஆண்டுகள் பல பங்குகளில் பங்கு தந்தையாகவும், இன்னும் பல ஆண்டுகள் குருத்துவ பயிற்சி தளங்களிலே ஆன்மீக வழிகாட்டியாகவும் நான் பணியாற்றியிருக்கிறேன். எல்லாமுமே இறைவன் என்னோடு இருந்து என்னை வழிநடத்திய தருணங்கள், என்னை கரம்பிடித்து அழைத்து சென்ற தருணங்கள் என்பதை நான் நன்றாகவே உணர்ந்திருக்கிறேன். எல்லா காலகட்டங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் எப்படிப்பட்ட சூழல்களிலும் அவர் என்னோடு இருந்திருக்கிறார், எனக்கு அருள் புரிந்திருக்கிறார். மகிழ்ச்சியான காலகட்டங்களாகவே எல்லாம் கடந்து சென்றிருக்கின்றன. நான் என்னுடைய அறிவையும் ஆற்றலையும் நம்பி அல்ல,
இறைவனுடைய அருளையும் துணையையும் நம்பியே வாழ்ந்திருக்கிறேன், பணியாற்றியிருக்கிறேன். எல்லாமுமே எனக்கு நன்றாகவே அமையும்படி செய்திருக்கிறார். பங்கு தளங்களில் மக்களை புரிந்து கொண்டு, அவர்களை மதித்து ஏற்றுக்கொண்டு, அவர்களோடு உடன் வாழ்ந்து பயணித்து, அவர்களின் தேவைகளுக்கு ஏற்பவும் காலச்சூழல்களின் தேவைகளுக்கு ஏற்பவும் நான் பணியாற்ற அவரே எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இன்னும் சிறப்பாக குரு மடங்களிலே குரு மாணவர்களோடு வாழ்வது என்பது, அவர்களுக்கு ஆன்மீக வழிகாட்டியாக இருந்திருப்பது என்பது எனக்கு இன்னும் மிகவும் பெருமையும் மகிழ்ச்சியும் மன நிறைவும் கொடுக்கக்கூடிய தருணங்கள் என்பதை நான் எந்நாளும் மறுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. இளம் குரு மாணவர்களுக்கு என்னை மிகச்சிறந்த கருவியாக இறைவன் பயன்படுத்தி இருக்கிறார். பல கட்டங்களில் பல குருமானவர்கள் அவருடைய அழைத்தலில் தடுமாற்றம் கண்டபோதெல்லாம் அவர்களுக்கு சரியான முறையிலே ஆற்றல் படுத்தி, அவர்களை சரியான முடிவெடுத்து, அவர்கள் அந்த அழைத்தலில் நிலைத்து நிற்கவும் வளர்ச்சி அடையவும் அவர் எனக்கு உதவியாக இருந்திருக்கிறார், என்னை பயன்படுத்தி இருக்கிறார். இறைவனுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். 25வது ஆண்டு குருத்துவ வாழ்வில் அடியெடுத்து வைக்கக்கூடிய இந்த அருமையான நேரத்திலே கடந்த கால நினைவுகளை அசைபோடுகின்ற பொழுது, உமது பாதையில் எனது பயணம் என்று சிலுவையை அடிப்படையாக கொண்டு என்னுடைய பயணத்தை தொடங்கினேன். கடவுளுடைய மிகப்பெரிய கொடையே இந்த குருத்துவம்தான். இந்த குருத்துவத்திலே கடவுள் பல்வேறு நிலைகளில் என்னுடன் இருந்திருக்கின்றார், இருப்பை உணர்ந்திருக்கின்றேன். கடவுளுடைய கிருபையினால் நான் ரோமையிலே திரு அவை சட்டத்திலும் ரோமை சட்டத்திலும் முதுகலை பட்டம் பெற்றாலும், இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திலே முதுகலை பட்டம் பெற்றாலும் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருப்பது இந்த படிப்பு அல்ல. ஏனென்றால் இந்த குருத்துவத்தின் அடிப்படையிலே பலவிதமான மக்களை சந்திக்க நேர்ந்தது. ஒரே ஒரு அனுபவம், அமெரிக்காவில் விடுமுறைக்கு சென்றிருந்த பொழுது மொழி தெரியாத சைனா மக்களோடு பழகி கொண்டிருந்த பொழுது அந்த மக்கள் என்னோடு பாசமாக இருப்பார்கள். ஏனென்று கேட்டால் அவர்கள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நீங்கள் எப்பொழுதுமே சிரித்து கொண்டு இருப்பதனால் உங்களை எங்களுக்கு மிக பிடிக்கும் என்று சொன்னார்கள். ஆகவே இயல்பாகவே குருத்துவம் என்பது இந்த புன்னகையோடு அந்த மக்களை அணுகுகின்ற பொழுதுதான் மிகப்பெரிய சந்தோஷம் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். யதார்த்தமாக மக்களோடு பழகுகின்ற பொழுதுதான் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய அந்த புன்னகை முகத்திலே வெளிப்படுகின்றது. இந்த மிகப்பெரிய மகிழ்ச்சி என்று சொல்லுகின்ற பொழுது படிப்பிலோ இல்லை என்றால் மற்றவைகளிலோ வருவது கிடையாது. மாறாக பங்கு மக்களோடு பணிகின்ற பொழுது, குறிப்பாக அடித்தட்டு மக்களோடு பணிகின்ற பொழுது அவர்களுடைய அன்பும் அவர்களுடைய ஆற்றலும் சக்தியையும் பயன்படுத்துகின்ற பொழுதுதான் நிறைவான மகிழ்ச்சி. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் என்னுடைய பணி வாழ்விலே மிகப்பெரிய மகிழ்ச்சியாக கருதுவது, நான் ரோமையில் படித்து முடித்த பிற்பாடு இங்கு வந்த பொழுது சாலை கிராமம் என்று சொல்லக்கூடிய அந்த கிராமத்தில் பணியாற்றிய பொழுது கிராம மக்களோடு பழகி அவர்களோடு பணியாற்றியதுதான் என்னுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய மகிழ்ச்சியாக கருதுகின்றேன். இன்னும் சொல்ல போனால் இந்த மகிழ்ச்சிக்கு அடித்தளமாக இருப்பது என்னுடைய குறுமட வாழ்விலே நான் களப்பயிற்சிக்கு தெருவோர பிச்சைக்கார குழந்தைகளுக்கு அவர்களுக்கு எழுத படிக்க சொல்லிக் கொடுத்த பொழுது அந்த ஒரு வாழ்வும் எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. ஆகவே என்னுடைய அழைத்தல் வாழ்விலே மிகப்பெரிய மகிழ்ச்சி என்று சொல்கின்ற பொழுது ஏழை எளியவர்களோடு குருத்துவத்தின் அடிப்படையில் அவர்களோடு ஒருவனாக சாதாரண மனிதனாக பழகுகின்ற பொழுது மிகப்பெரிய மகிழ்ச்சி என்று சொல்வதை விட மன நிறைவும் மன அமைதியும் கிடைத்தது. அப்படிப்பட்ட ஒரு குருத்துவ வாழ்வை தந்த கடவுளுக்கு நான் மிகவும் நன்றி சொல்கின்றேன்.
என்னுடைய குருத்துவ வாழ்க்கையில் எத்தனையோ மகிழ்ச்சியான தருணங்கள் இருக்கிறது. எல்லா தருணங்களையும் சொல்ல முடியலனாலும் ஒரே ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். சாத்திரசன்பட்டி பங்குல பங்கு தந்தையாக இருந்தபோது ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை மாதாவுக்கு சப்பரம் எடுத்து சிறப்பு நவநாள் கொண்டாடப்பட்டு ஆராதனை, திருப்பலி இதெல்லாம் இங்கே நிறைவேற்றப்படும். அப்படி அங்கே வந்த மக்கள் அதிகமாக மாதாவின் மீது பக்தியாக இருந்தார்கள். அதில் அடிக்கடி நான் சொல்லுவது உண்டு, யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லையோ நீங்கள் நம்பிக்கையோடு மாதாட்ட வேண்டுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஒரு 10 தம்பதியர்கள் தங்களுடைய பெயரை கொடுத்து மிக சிறப்பாக ஜெபித்தார்கள். நானும் அவர்களிடம் மாதாவை நோக்கி நன்றாக ஜெபியுங்கள் என்று சொல்லியிருந்தேன். ஒரு வருடத்திற்குள்ளே 6 தம்பதியர்கள் குழந்தை பாக்கியம் பெற்றுக்கொண்டார்கள். அதிலும் சிறப்பாக ஒரு தம்பதியருக்கு 13 ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லை. இன்னொரு தம்பதியருக்கு 7 ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லை. என்னுடைய குருத்துவ வாழ்க்கையில் ஜெபத்தில் எவ்வளவு வல்லமை இருக்கிறது, மாதாவை நோக்கி நம்பிக்கையோடு ஜெபிக்கும் பொழுது எவ்வளவு புதுமையெல்லாம் நடக்கிறது என்பதை உள்ளூர நான் அதிகமாக உணர ஆரம்பித்தேன். அப்படி ஆரம்பிக்கும் பொழுது என்னுடைய குருத்துவ வாழ்க்கையில் எத்தனையோ மகிழ்ச்சியான தருணங்களில் இது மேலோங்கிய முதல் தரமான மகிழ்ச்சியான காரியமாக என்னுடைய வாழ்க்கையில் இருந்தது. மாதாவினுடைய புதுமைதான் என்னுடைய வாழ்க்கையில் நான் பெற்றுக்கொண்ட மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான தருணமாக என் குருத்துவ வாழ்க்கையை நான் பார்க்கிறேன். குடும்பத்திலும் சவால்கள் உண்டு, குருக்களுக்கும் சவால்கள் உண்டு. அவர்கள் தங்கள் வாழ்வில் இக்கட்டான சவால்களை எப்படி கடந்து வந்தார்கள் என்பதை நாம் காண்போம். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிற போது எல்லாமுமே எனக்கு சாதகமாக இருந்திருக்கின்றன என்று சொல்ல முடியாவிட்டாலும் சில நேரங்களில் வலிகளையும் தோல்விகளையும் பாலைவன அனுபவங்களையும் கூட நான் கடந்து வந்திருக்கிறேன் என்பதுதான் உண்மை. ஆனால் அந்நேரங்களெல்லாம், அப்படிப்பட்ட சூழல்களெல்லாம் எனக்கு இறைவன் கொடுத்த என்னை மாற்றிக்கொள்வதற்கும் என்னை புதிதாக உருவாக்கி கொள்வதற்கும் அவர் கொடுத்த அனுபவங்களாகவே நான் பார்க்கிறேன். அதை எல்லாம் இறை அனுபவம் என்றே நான் கருதுகிறேன். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு, ஒரு பணி எனக்கு கிடைத்திருக்கிறது. நான் ஒரு நாளும் என்னுடைய இந்த குருத்துவ வாழ்வு பணி பற்றி வருத்தப்பட்டதே இல்லை, கவலைப்பட்டதும் இல்லை. எல்லாமும் மகிழ்ச்சியும் மங்களமும் நிறைந்ததாகவே இருந்திருக்கின்றன. அதற்கெல்லாம் காரணம் என்னுடைய ஆன்மீக வாழ்வு, என்னுடைய ஆன்மீக பயிற்சி முறை என்று சொல்லலாம். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் என்னுடைய ஜப வாழ்வு, மக்களோடு சேர்ந்து பொதுவாக ஜெபிப்பது மட்டுமல்ல, தனிப்பட்ட முறையில் என்னுடைய ஜப வாழ்வு. இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் அகில உலக திரு அவையோடு சேர்ந்தும் அகில உலக திரு அவைக்காகவும் குருக்கள் சொல்ல வேண்டிய அந்த திருப்புகழ் மாலை ஒரு நாளும் அதை நான் சொல்ல விட்டுவிட்டதே இல்லை. அகில உலக திரு அவையோடு சேர்ந்து ஜெபிக்கிறேன் என்ற மகிழ்ச்சியோடும் திரு அவைக்காக ஜெபிக்கிறேன் என்ற பெருமையோடும் நான் ஜெபித்திருக்கிறேன். விருதுவாக்கின் அடிப்படையில் சிலுவையை எடுத்துக்கொண்ட நான், எனக்கு வழிகளும் இன்னும் சொன்னால் ரணங்களும் பல உண்டு. வெளிநாடு படிக்க சென்ற பொழுது என்னுடைய படிப்பிற்காக உதவி செய்யக்கூடிய ஒரு சில நபர்கள் கைவிரித்த நிலையில் யாரும் தெரியாத இடத்தில் எத்தனையோ இரவுகள் அழுதிருக்கின்றேன். யாரிடம் செல்வது, எங்கு செல்வது, எப்படி அணுகுவது என்ற ஏக்கத்திலே பல இரவுகளிலே கடவுளோடு போராடி இருக்கின்றேன். ஆனால் என்னை அழைத்த கடவுள் என்னை கைவிடவில்லை. பல்வேறு நபர்கள் வழியாக யாரும் உதவி செய்யவில்லை என்றாலும் உன்னால் உழைக்க முடியும், உன்னால் உழைத்து உன்னுடைய படிப்பிற்கு நீ பணத்தை திரட்ட முடியும், உன்னை படிப்பை முடிக்க முடியும் என்று சொன்னார். ஆனால் கடவுள் சொல்வதை விட அந்த கடவுள் மனிதர்கள் வழியாக, நண்பர்கள் வழியாகவும் எனக்கு அறிவுறுத்தி, நண்பர்கள் துணையோடு, பல நண்பர்கள், உண்மையில் சொல்ல போனால் ரோமையில் படிக்கின்ற பொழுது அந்த நண்பர்கள்தான் என்னுடைய படிப்பை முடிப்பதற்கும், இன்னும் சொல்ல போனால் அந்த ரண வழியை மாற்றுவதற்கும் மருந்தாக, அன்பான
ஆறுதலான வார்த்தைகள் தான் எனக்கு உதவியாக இருந்தது. ஆகவே ஜெபமும் நண்பர்களுடைய அந்த ஆறுதலான வார்த்தையும் என்னுடைய உழைப்பை அதிகமாக்கியது, ரணங்களை மறக்க வைத்தது, வலிகளை சுமையாக ஏற்றுக்கொள்ள செய்தது. இந்த ரணங்களும் வலிகளும் வருகின்ற பொழுதெல்லாம் எனக்கு நினைவுக்கு வருகவை, உன்னை அழைத்தவன் கடவுள், உன்னை அழைத்தவன் இறைவன், அவர் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார், தைரியமாக இரு என்று சொன்ன வார்த்தைகள் தான் என்னுடைய நெஞ்சத்திலே ஆழமாக பதிந்தவை. ஒவ்வொரு குருவானவரும் தன்னுடைய குருத்துவ வாழ்க்கையில் பல சூழ்நிலைகளை கடந்து வர வேண்டிய தருணங்கள் எல்லாம் உண்டு. அதை கசப்பான அனுபவம் என்று பார்ப்பதை விட அது ஒரு சவாலான அனுபவம் என்று சொல்வதுதான் மிக சிறப்பானது. குருத்துவ பணியில் கட்டாயமாக எல்லா குருக்களுக்குமே பல சவால்கள் இருக்கும். அதுபோன்று பல தருணங்களில் எனக்கும் பல சவால்கள் இருந்தது. ஒவ்வொரு புதிய காரியங்களையும் உருவாக்கும் பொழுது ஒவ்வொரு சவால்கள், ஆனால் அதை கசப்பாக பார்க்கவில்லை, மாறாக சவாலாக பார்த்தேன். என்னுடைய ஒவ்வொரு சவாலான தருணங்களிலும் எனக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்தது ஜெபமாலை. நான் எப்பொழுதெல்லாம் ஜெபமாலையை எடுத்து அது ஒவ்வொரு மணியாக நான் ஜெபித்து கடந்து செல்லும் பொழுது எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. இந்த ஒவ்வொரு மணியும் ஒரு செடியிலே மலர்கின்ற ஒரு முட்டு. அந்த ஒவ்வொரு மணியை உருட்டும் பொழுது அந்த முட்டானது மாதாவின் பாதத்தில் விழும் பொழுது அது மலராக விழுகிறது. அந்த பாதத்தில் உள்ள மலரின் நறுமணத்தை நுகர்கின்ற நம் அன்னை என்னுடைய ஜெபத்தை அவர் நுகர்கிறார். அதை நுகரும் பொழுது அதற்கு எனக்கு சரியான பதிலை கொடுக்கிறார் என்பது என்னுடைய மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை. எனவே சவால் வரும் பொழுதெல்லாம் நான் நம்புவது ஜெபமாலை மாதாவைத்தான். மாதாவினுடைய ஆசீரோடு நிறைய சூழ்நிலைகளை கடந்து வந்திருக்கின்றேன். கடைசி வரைக்கும் மாதா எனக்கு பக்கபலமாக இருப்பார்கள். ஒரு பங்குச்சாமியார் எப்படிலாம் இருக்கணுன்றது நம்மளுக்கு நிறையாவே எதிர்பார்ப்பு இருக்கு. அதே மாதிரி தான் ஒரு பங்குச்சாமியாருக்கும் எதிர்பார்ப்பு இருக்கும். வாங்க அதை நம்ம பார்ப்போம். ஒரு பங்கு தந்தை ஒரு பங்கு மக்களிடம் எதிர்பார்ப்பது ஆலய காரியங்களில் மிக சிறப்பாக செயல்படுவது. எந்த ஒரு ஆன்மீக காரியமாக இருந்தாலும் ஆர்வமாக ஓடி வந்து அந்த நிகழ்வுகளிலே, புனிதமான நிகழ்வுகளிலே தவறாது பங்கெடுப்பது, நேரத்திற்கு வருவது, எவ்வாறு நம்முடைய குடும்ப காரியங்களை மிக முனைப்பாக செய்கிறோமோ, அதை முடிப்பதற்கு மிக துரிதமாக செயல்படுகிறோமோ, அதை விட ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு எப்பொழுதுமே தேவை. அப்போ ஒரு பங்கு தந்தையாக மக்களிடம் எதிர்பார்ப்பது ஆலய காரியங்களுக்கு முனைப்போடு செயல்படுகின்ற நல்ல மனநிலை, நேரத்திற்கு வருவது, எப்பொழுதுமே ஆலயம் இறை மக்களால் நிரம்பி வழிவது, தனிப்பட்ட முறையில் வந்து செபிப்பது, பக்தியோடு திருவழிபாட்டு காரியங்கள்ல பங்கெடுப்பது, தங்களுடைய முழு ஒத்துழைப்பையும் ஆன்மீக வளர்ச்சிக்கு அர்ப்பணிப்பது. இது போன்று இருக்கும் பொழுது அந்த குடும்பமும் செழிப்பமாக இருக்கும், அந்த பங்கும் செழிப்பமாக இருக்கும், அவருடைய தலைமுறையும் நல்ல தலைமுறையாக உருவாகும். இன்னைக்கு வேகமாக பல துறைகள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. பிள்ளைகள் எல்லாம் அதை நோக்கி ஓடுகிறார்கள், மக்கள் எல்லாரும் அதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது மட்டும் நம்முடைய வாழ்வுக்கு நிரந்தரம் அல்ல. எனவே ஒரு பங்கு தந்தை எதிர்பார்ப்பது எவ்வாறு நம்முடைய வேலைக்கு நாம் முனைப்போடு செயல்படுகிறோமோ அதே போன்று ஆன்மீக காரியங்களிலும் நாம் மிக சிறப்பாக செயல்பட்டால் குடும்பம் நல்லா இருக்கும், பங்கும் ரொம்ப நல்லா இருக்கும், பிள்ளையுடைய எதிர்காலமும் மிக சிறப்பாக இருக்கும். அதுதான் ஒரு பங்கு தந்தையா என்னுடைய எதிர்பார்ப்பு. 43 ஆண்டுகள் தனது குருத்துவ வாழ்வின் அனுபவங்களை பகிரும் ஒரு மூத்த குருவின் அறிவுரை. குருக்கள் அவர்கள் உறவில் நன்றாக உறுதிப்பட்டு வாழ வேண்டும். ஒன்று தன்னுடைய சகோதர குருக்களோடு, மற்றொன்று இறைவனோடு. இந்த இரு உறவுகளும் நலமிக்க உறவுகளாக, உணர்வு பூர்வமான உறவுகளாக, நம்பிக்கை நிறைந்த உறவுகளாக இருக்குமானால் நிச்சயமாக குருத்துவ வாழ்விலே அவர்கள் மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் நிறைவும் காண முடியும். மக்களை பொறுத்த மட்டிலே குருக்களை ஐயப்பாட்டோடு அணுகாமல் நம்பிக்கையோடு அணுகி, அவர்கள் கிறிஸ்துவின் மறு வடிவங்களாக இருக்கிறார்கள், நமக்காகவே வந்திருக்கிறார்கள், வாழ்கிறார்கள், நம்மை வழிநடத்துவது அவருடைய தலையாய கடமையாக இருக்கிறது என்பதை உணர்ந்து குருக்களை அணுகுவார்களே ஆனால்
அவர்கள் நிச்சயமாக நல்ல பலன்களை பெற்றுக்கொள்ள முடியும். வெறுமனே திருச்சடங்குகளை நிறைவேற்றுபவர்களாக அல்ல, தங்களுடைய சகோதரர்களாக, தங்களுடைய நண்பர்களாக குருக்களை அவர்கள் அணுகுவார்களே ஆனால் அவர்கள் வாழ்வு சிறந்தோங்குவதற்கு அது மிகச்சிறந்த வழிமுறையாக அமையும் என்பது என்னுடைய உறுதியான நம்பிக்கை. எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கு. அதுபோல புதிதா குருத்துவ பட்டம் வாங்கிய அவங்களுக்கும் கனவு இருக்கு. அது என்ன? பங்கு தளத்துக்கு பணியாற்ற வந்த 10 மாதங்கள் தொடங்கிய நிலையில் எனக்கு பிடித்தமான ஒரு விஷயங்கள், அதுவும் ஆன்மீக பாதையில் பார்க்கணும் அப்படின்னா பிள்ளைகளுக்கு மறைக்கல்வி வகுப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா. ஏன் அப்படின்னா காலகட்டத்தில் நிறைய பிள்ளைகள் கோவிலுக்கு வராமல் இருக்கிற சூழலை நான் பார்க்க முடியுது. ஏன் அப்படின்னா எல்லாருக்கும் அந்த ஆன்மீக தேடல் குறைந்து கொண்டு இருக்கிற சூழல்ல பிள்ளைகளை மறைக்கல்வி வகுப்பு கொண்டு வரணும் அப்படி ஆசைக்கிறேன். அப்போ அதுக்காக நாங்கள் தொடக்கத்துல இருந்து நான் என்ன ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னா, கிராமங்கள்லேயே போய் பிள்ளைகளுக்கு போகும் பொழுதெல்லாம் அங்கே மறைக்கல்வி எடுக்கிறேன். அப்போ கிளை கிராமங்களுக்கு புதிதாக ஒரு மறைக்கல்வி எடுப்பது நிறைய பங்குகள் இல்லாமல் இருக்கும். அதனால முதல்ல கிளை கிராமத்தை எடுத்துக்கிருக்கேன். பங்கு கோயிலை பொறுத்த மட்டும் பிள்ளைகளை ஏதோ மற்ற அருள் சகோதரர் இருக்கிற இடத்துல தான் போய் என்ன பண்ணணும், இந்த மாதிரி பிள்ளைகளை கூப்பிடணும் அப்படி இல்லாமல் நானே போய் திருப்பலி முடிஞ்ச உடனே வெளியே பிள்ளைகளை உள்ளே போங்க படிங்க அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல சொல்லிடுறேன். அதே போல் தனிப்பட்ட முறையில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் ஃபோன் அடித்து இன்னைக்கு இதுதான் இதெல்லாம் வகுப்புகள் நடைபெற போகுது, இந்த வகுப்புகள் வாங்க அப்படியெல்லாம் நான் சொல்லியிருக்கிறனால அது புதிய முயற்சிகளாக நான் பார்க்குறேன். சமூக பார்வையை பொறுத்த மட்டும் எனக்கு ஒரு பிடிச்சமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கல்வி. அந்த கல்வியில் இப்போள்ள இளைஞர்கள் அதிகபட்சமாக எந்த பாடப்பிரிவை எடுக்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு தெளிவு இல்லாத ஒரு தன்மையை பார்க்க முடியுது. அந்த தெளிவில்லாத தன்மைக்காக நான் கல்வியை இந்த பாடத்தை தேர்ந்தெடுத்தா இந்த தொழில் சம்பந்தமான வேலைக்கு வேகமாக செல்ல முடியும். ஏன்னா வேலையில்லா திண்டாட்டங்கள் நம்மளுடைய நாடுகளில் அதிகமாக இருந்திருக்கிற சூழலின் காரணமாகத்தான் நான் என்ன நினைக்கிறேன், சரியாக இந்த பாடத்தை தேர்ந்தெடுத்தா, ஒரு வித்தியாசமான பாடத்தை தேர்ந்தெடுத்தா இந்த வேலைக்கு சீக்கிரமா போயிடலாம் அப்படி சொல்ற ஒரு தேடல்ல நான் இருக்கிறேன். எனக்கு தெரிந்த பரிச்சயமான இளைஞர்கள்ட்ட இந்த பாடத்தை தேர்ந்தெடுங்கப்பா, உங்களுடைய வாழ்க்கையானது சீக்கிரமா முன்னேற்ற பாதை நோக்கி செல்லும் அப்படின்னு சொல்லி இருக்கேன். இது என்னுடைய முயற்சியாக நான் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்க்குறேன். இயேசுவின் பாடுகளை தியானிக்கும் இந்நேரத்தில் நற்கருணையை நமதாக்கிக் கொள்வோம். நம் குடும்பங்களில் இறை அழைத்தலை ஊக்குவிப்போம். நம்மில் ஒருவராக நமக்காக பணிபுரியும் பங்கு தந்தையர்களுக்காக ஜெபிப்போம்.